சுவாமியே சரணமையப்பா. கார்த்திகை மாதம் ஆரம்பித்து விட்டது. ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து சபரிமலை செல்ல தயாராகி கொண்டு வருகிறார்கள். சபரிமலை செல்ல விரத முறைகள் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கலாம். கார்த்திகை மாதம் முதல் நாளிலே மாலை அணிவது சிறந்தது. தவறும் பட்சத்தில் 19ஆம் தேதிக்குள் மாலை அணிய வேண்டும். முதல் நாளில் மாலை அணிந்தால் நல்ல நேரம் பார்க்க வேண்டாம். மற்ற தினங்களில் நல்ல நேரம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். குறைந்தபட்சம் 41 நாட்களாவது விரதம் இருக்க வேண்டும். துளசி மணி மாலை 108 கொண்டதாக இருக்க வேண்டும், அல்லது உத்திராட்சம் மணி 54 கொண்டதாக இருக்க வேண்டும். அதில் ஐயப்ப திருவுருவப் படம் டாலர் ஒன்றை நினைத்து மாலை அணிய வேண்டும். குருசாமியின் கையால் ஆலயத்துக்கு சென்று பூஜை செய்து மாலை அணிய வேண்டும். குருசாமி இல்லாத பட்சத்தில் கோவிலுக்கு சென்று கடவுள் பாதத்தில் மாலையை வைத்து பூசாரியிடம் தட்சணை கொடுத்து அர்ச்சனை செய்து ஐயப்பனை குருவாக நினைத்து மாலை அணிந்து கொள்ளலாம். இது எதுவும் முடியாத பட்சத்தில் தமது தாயின் ஆசீர்வாதத்துடன் அவர்களின் கையால் மாலை வாங்கி அணிந்து கொள்ளலாம். காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு, மாலையில் சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு குளித்து நீராடி ஐயப்பனை மனதார நினைத்து சரணங்கள் கூற வேண்டும். ருத்ராட்சம் அல்லது துளசி மாலை 54 அல்லது 108 மணிகள் உடையதாக இருக்க வேண்டும். அதில் ஐயப்பன் பதக்கம் ஒன்றை சேர்த்து அணிந்தல் வேண்டும். துணை மாலை ஒன்றும் சேர்த்து அணிதல் வேண்டும். விரத காலத்தில் கருப்பு, நீலம், பச்சை நிறமுள்ள ஆடைகளை அணிய வேண்டும். கன்னி சுவாமிகள் கருப்பு மட்டும்தான் அணிய வேண்டும். காலை மாலை குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு ஐயப்பனிற்கு துளசி மாலை, பழம், கற்கண்டு போன்றவற்றில் ஒன்றை நிவேதனம் செய்து 108 சரணம் சொல்லி வழிபட வேண்டும். விரத காலத்தில் எவருடன் பேச நேர்ந்தாலும் பேச தொடங்கும் போது, பேசி முடிக்கும் போது சுவாமியே சரணமையப்பா என்றே கூற வேண்டும். மாலை அணிந்தால் விரதம் பூர்த்தியாகும் முன்னர் அதை எக்காரணம் கொண்டும் கழட்டக்கூடாது. விரத காலத்தில் பகலில் தூங்கக்கூடாது. இரவில் பாய், தலையணை போன்றவற்றை தவிர்த்து வஸ்திரத்தை விரித்து தூங்க வேண்டும். நீலம், கருப்பு, காவி, பச்சை நிறவேட்டி சட்டை அணிய வேண்டும். மிக தண்ணிய பிரம்மச்சரியை விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். இரத்த சொந்தங்களில் மரணம் ஏற்பட்டால் குருசாமியுடன் சென்று மாலையை கழற்றிய பிறகு துக்கத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஏதேனும் காரணத்தினால் மாலையை கழட்ட நேரிட்டால் அந்த வருடம் சபரிமலை செல்லக்கூடாது. புகைப்பிடித்தல், மாமிசம், மது, மாது அறவே கூடாது. பெண் வயதுக்கு வந்த குழந்தை பிறந்த வீட்டிற்கோ செல்லக்கூடாது. காலணி அணியக்கூடாது. தன் கண்ணில் படும் அனைத்து ஆண்களையும் ஐயப்பனாகவும் பெண்களை மாளிகைபுரத்து அம்மனாகவும் கருதி பழக வேண்டும். மற்றவர்களிடம் பேசும் பொழுது சாமி சரணம் என்று ஆரம்பித்து முடியும் போது சாமி சரணம் என்று கூறி முடிக்க வேண்டும். இருமுடி கட்டும் பொழுது கோவிலிலோ வீட்டில் உள்ள அல்லது குருசாமியுடன் இடத்தில் இருமுடி கட்ட வேண்டும். சபரிமலைக்கு செல்லும் பொழுது யாரிடமும் போய் வருகிறேன் என்று சொல்லக்கூடாது. பம்பை நதியில் குளிக்கும் போது மூதாதையர்களை நினைத்து ஈமச் கடன்களை செய்து நீராட வேண்டும். சபரிமலை பயணம் இனிய முறையில் முடிந்த பின்பு குருசாமி அல்லது தாயார் மூலமாகவோ மாலை கழட்ட வேண்டும். மாலையை கழட்டி ஐயப்பனின் படத்துக்கு முன்பு சந்தனத்தில் வைத்து தீபாதரனை காட்டி விரதத்தை முடிக்க வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சுவாமியே சரணமையப்பா.